நம் ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் நம்மை தோள்மேல் சுமக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு மேய்ப்பனுக்கு மந்தையை குறித்து அக்கறை இருப்பது போலதான் இன்றைக்கும் இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிற நம் ஒவ்வொருவரை குறித்தும் கடவுள் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரோ உங்கள் வாழ்க்கையை குறித்து அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுவெல்லாம் என் ஆண்டவர் துணை வேண்டும் என்று நம்புகிறீர்களோ அங்கெல்லாம் கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அணைந்து போக, உங்கள் குடும்பம் அணைந்து போக ஆண்டவர் ஒருபோதும் விட மாட்டார். அவரோ தன்னுடைய வானத்தின் கதவுகளை திறந்து ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். கடவுளுடைய வார்த்தை நாம் அறிந்திருப்பது போல உயிர் உள்ளது, வல்லமை உள்ளது. கடவுளுடைய வார்த்தையிலே வாழ்வு உண்டு. அவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் பார்த்தீர்கள் இறைவன் அதுவே ஒரு வழியாக, அதுவே நமக்கு எல்லாமாக கடவுள் கொடுத்திருக்கிறார். அதனாலே இறைவனுடைய வார்த்தை எங்கு இல்லையோ அங்கு இறைவனுடைய பிரசன்னத்தை காண முடியாது. அன்பானவர்களே, எந்த குடும்பம் கடவுள் வார்த்தையில் கட்டப்படவில்லையோ அந்த குடும்பம் உலகத்திலிருந்து வருகிற பலவிதமான போராட்டங்களினால், பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிப்பதை காண முடியும். அதனால தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், யார் ஒருவர் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை, அவருடைய குடும்பம் கற்பாறையிலே கட்டப்பட்ட வீடு போல உறுதியாக இருக்கும். அதனாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் உறுதியாக இருப்பதற்காக தரப்பட்டிருக்கிறதுனாலே அந்த வார்த்தையை நாம் முழு மனதோடு செவிசாய்ப்போம். ஆண்டவர் நாம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வேதாகம அதாவது தியானத்தின் தலைப்பு பார்த்தீர்கள் என்றால், யூ ஆர் கோல்ட் டு லுக் அப். நீங்கள் மேலே பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் எல்லோரும் மேலே பார்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். Ezekiel chapter 12 verse 2. They have eyes to see but do not see, and ears to hear but do not hear, for they are a rebellious people. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 2வது திருவசனம். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார் அப்படின்னு எசேக்கியேல் வழியாக ஆண்டவர் உரைக்கிறார். கண்கள் இருக்குதாம், காதுகள் இருக்குதாம், ஆனால் அவர்களோ கடவுளுடைய செயலை பார்ப்பதும் இல்லை, கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய சத்தத்தை கேட்பதும் இல்லை. அதனாலே அவர்கள் கலகம் செய்கிற கலக வீட்டாராக இருக்கிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் கூறுகிறார். The Bible tells us that we have two set of eyes. பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், எங்களுக்கு 2 விதமான கண்கள், பார்வைகள் இருப்பதாக பரிசுத்த வேதாகமம் எடுத்து காட்டுகிறது. We have physical eyes, but we also have a spiritual eyes. ஒன்று நம்முடைய மாமிச ஊன் கண்கள், நம்முடைய உடல் மூலமாக பார்க்கிற கண்கள். இரண்டாவது ஆவிக்குரிய கண்கள். ஆவிக்குரிய பிரகாரமாகத்தான் அதை பார்க்க முடியுமே தவிர நம்முடைய இந்த கண்களால் பார்க்க முடியாது. உதாரணமாக கடவுள் இருக்கிறாரா? எத்தனையோ பேர் கேட்பார்கள். கடவுளை இந்த கண்களால் காண முடியாது அன்பானவர்களே. அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை நம்முடைய ஆன்மீக கண்களால் தான் உணர முடியும். ஆண்டவரே சொன்னது போல காற்றை நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அதுபோல கடவுள் இருக்கிறார் என்பதை உண்மையாகவே ஆன்மீக கண்களால் தேடுகிறவர்கள் கட்டாயமாக உணர்கிறவர்களாக இருக்கிறார்கள். With one set we see the physical world around us, while with the other we discern the spiritual truth. எங்களுடைய ஒரு கண்களால், அதாவது நம்முடைய மாமிச கண்களால் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் தான்
ஆண்டவருக்குரிய விடயங்களை நம்மால் பகுத்து அறிய முடிகிறது. Sadly, some who are able to see physically but do not see spiritually. துக்கமான விடயம் என்னவென்றால், ஒரு சிலரால் இந்த மாமிச கண்களால் எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது, ஆனால் ஆவிக்குரிய கண்களால் அவர்களால் காண முடிவதில்லை. ஆலயத்தை நம்மால் பார்க்க முடியும் அன்பானவர்களே. இந்த ஆலயத்தில் இருக்கிற தெய்வத்தை, ஆலயத்தில் பிரசன்னமாக இருக்கிற அந்த ஆண்டவரை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே காண வேண்டும் என்றால் அது ஆவிக்குரிய கண்களால் தான் காண முடியும். And spiritual blindness keep us from knowing God. ஆவிக்குரிய கண்கள் பார்வையற்று இருக்குமாக இருந்தால் அந்த பார்வையற்ற தன்மை நாம் கடவுளை அறிய முடியாதபடி தடுத்து விடுகிறது. Spiritual blindness keep us an unbeliever. ஆவிக்குரிய பார்வையற்ற தன்மை பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையற்றவர்களாகவே வைத்திருக்கிறது. கோயிலுக்கு வருவோம், கிறிஸ்தவர்களாக இருப்போம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், போராட்டங்கள் அல்லது ஏதோ ஒரு திட்டம் அல்லது நாம் சந்திக்கிற ஒரு விடயத்தை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்திலே விசுவாசம் இல்லாத தன்மை உண்டாக்கி விடுகிறது. Spiritual blindness keep us far away from God's truth and blessing. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, ஆவிக்குரிய பார்வையற்ற தன்மை என்ன செய்கிறது என்றால் நம்மை கடவுளிடத்திலிருந்து தூரமாக வைத்திருக்கிறது. அதே நேரத்திலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் இருந்தும் நம்மை தூரமாக வைத்து விடுகிறது. அதனால் இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நாம் கிறிஸ்தவ பேரோடு வாழுகிறோமே தவிர கிறிஸ்து நம்மோடு இருக்கிறாரா, நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்று கேட்டால் அங்கு காண முடிவதில்லை. Also, spiritual blindness keep us an evil bondages and sin. அது மட்டுமல்லாமல் அன்பானவர்களே, ஆவிக்குரிய பார்வையற்ற தன்மை அல்லது குருட்டு தன்மை என்ன செய்கிறது என்றால் நம் எல்லோரையும் பலவிதமான பாவத்துக்குள்ளும் பலவிதமான தீமையான கட்டுகளுக்குள்ளும் நம்மை கட்டி வைத்திருக்கிறது. அதனால இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விதமான பாவ பழக்கங்கள் இருக்கிறது. பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள், கோபக்காரர்களாக, சண்டைக்காரர்களாக, வஞ்சகம் தீர்க்கிறவர்களாக, மன்னிக்க முடியாதவர்களாக எல்லாம் நாம் இருக்கிறோம் அல்லவா? அதுக்கு என்ன காரணம் என்றால் நாங்கள் நம்முடைய மாமிச கண்களாலேயே எல்லாவற்றையும் பார்க்கிறோமே தவிர ஆவிக்குரிய பிரகாரமாக காணக்கூடிய கண்கள் நமக்கு குருடாக்கப்பட்டிருக்கிறது. Sometimes physical blindness can be cured by a medical doctor, but spiritual blindness is caused by sin. அன்பானவர்களே, நம்முடைய உடலில் இருக்கிற இந்த மாமிச கண்ணிலே ஒரு பிழை வருமாக இருந்தால் அதை நாம் வைத்தியரிடத்திலே காட்டி சரிப்படுத்தி விடலாம். மீண்டும் பார்வை பெறுவதற்கான சூழல் சில நேரத்தில் நமக்கு உண்டாகி விடுகிறது. வைத்தியரால் அதை செய்ய முடியும். ஆனால் ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை அல்லது ஆவிக்குரிய பார்வையற்ற தன்மை எவ்வாறு உருவாகிறது தெரியுமா? அது பாவத்தினால் உருவாகிறது. And only the Lord Jesus Christ can cure the spiritual blindness. அந்த ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை அல்லது பார்வையற்ற தன்மை எவ்வாறு நமக்கு குணமடைய முடியும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் அதை குணப்படுத்த முடிகிறது. Because only he can take away our sins. ஏனென்றால் அவரால் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை நம்மிடத்திலிருந்து எடுக்க முடிகிறது. நம்முடைய பாவங்களிலிருந்து அவரால் மட்டும்தான் விடுதலை தர முடியும். கரங்களை தட்டி உதவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். When we come to Christ, Christ come to live within us by the Holy Spirit. நானும் நீங்களும் அன்பானவர்களை எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறோமோ கவனியுங்கள், அப்பொழுது இயேசு நமக்குள்ளே தூய ஆவியானவர் வழியாக வந்து வாழுகிறவராக மாறுகிறார். பலமுறை நாம் கோயிலுக்கு போகிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், இயேசுவிடத்திலே வருகிறோமா? பல முறைகளிலே மக்கள் ஆலய வழிபாடுகளுக்கு போகும் பொழுது இயேசுவிடத்திலேயே வருவதில்லை, இயேசுவிடத்திலேயே பார்ப்பதில்லை, இயேசுவே என்று கூப்பிடுவதே இல்லை. ஆனால் நாம் இயேசுவிடத்திலே வரும் பொழுது இயேசு பரிசுத்த ஆவியானவர் வழியாக நமக்குள் வருகிறார். And Christ open our spiritual eyes to God's truth.
நமக்குள்ளே வருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவர் வழியாக, பரிசுத்த ஆவியானவர் வழியாக நமக்குள்ளே வருகிற இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள், நம்முடைய கண்களை, கடவுளை பற்றிய உண்மைகளை அறியும்படி நம் கண்களை திறந்து விடுகிறார். கரங்களை தட்டி உதவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. அதனாலதான் பல முறை நாங்கள் கேட்கிறோம் மக்களை, வாருங்கள் எங்கள் வழிபாடுகளில் வந்து பங்கு பெறுங்கள், எங்கள் வழிபாடுகளில் வந்து பங்கு பெறுங்கள். பங்கு பெறுகிற மக்களுக்கு சொல்லுகிறோம், தவறாமல் பங்கு பெறுங்கள், நேரத்துக்கு வந்து பங்கு பெறுங்கள், ஜெபத்தோடு பங்கு பெறுங்கள். ஏன் நாம் சொல்லுகிறோம் தெரியுமா? நாம் இங்கே வரும் பொழுது நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் அன்பானவர்களே. அவருடைய பிரசன்னத்தை தேடுகிறோம் அன்பானவர்களே. அவருடைய பிரசன்னத்துக்குள் வாழ வேண்டும் என்று நாங்கள் ஊண்டி தள்ளப்படுகிறோம் பரிசுத்த ஆவியானவர் வழியாக. அதன் வழியாக தான் இந்த கூட்டங்களில் பங்கு பெறுகிற மக்களுக்கு கடவுள் வார்த்தையிலே ஆர்வம் உண்டாகிறது. கடவுள் வார்த்தை அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. கடவுள் வார்த்தையினுடைய வல்லமை அவர்களால் சுவைக்க முடிகிறது. ஏனென்றால் நாம் எங்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி ஆராதிக்கிறோமோ அப்பொழுது இயேசு நமக்குள்ளே வந்து வாழ ஆரம்பித்து விடுகிறார். This is one reason why the Bible is important. இதற்காகத்தான் அன்பானவர்களே பரிசுத்த வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. Because God used the Holy Bible to help us discern His truth. ஏனென்றால் கடவுள் பரிசுத்த வேதாகமத்தை தான் பயன்படுத்த முடிகிறது அவரை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு. வேற எதையுமே அவர் பயன்படுத்த முடியாது அன்பானவர்களே. கடவுளை பற்றிய உண்மைகளை நாம் புரிய வேண்டும் என்றால் கடவுள் அவருடைய வார்த்தைகளை தான் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். Today, may the Holy Spirit help you turn to God and receive from Him the cure for your spiritual blindness. இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆண்டவராகிய கடவுளிடத்தில் அழைத்து வந்து பார்வையற்ற ஆவிக்குரிய பார்வையற்ற தன்மை குணமடைய உதவி செய்வாராக. May God open your eyes to His love. ஆண்டவராகிய கடவுள் அவருடைய அன்பை நீங்கள் சுவைக்கும்படி உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து விடுவாராக. May God help you learn to trust Him no matter what troubles in you. உங்கள் வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவராகிய கடவுளை நீங்கள் நம்பி வாழ்வதற்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாராக. And may God guide you and open your eyes to His will every day. அது மட்டுமல்லாமல் ஆண்டவராகிய கடவுள் ஒவ்வொரு நாளும் அவருடைய உன்னதமான வழியிலே உங்களை நடத்துவதற்கு உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து வழி நடத்துவாராக. Exodus chapter 3 verse 8. So I have come down to save them from the Egyptians. I will bring them up out of that land. I will bring them into a good land. It has a lot of room. It has a land that has plenty of milk and honey. விடுதலை பயண நூல் அல்லது யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 8வது திருவசனம். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டுக்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். We read Numbers chapter 11 verse 5. When the children of Israel provided for themselves in Egypt, they ate cucumbers, melons, leeks, onion and garlic. எண்ணிக்கை நூல் 11:5 பாருங்கள். நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளை பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. கவனியுங்கள், என்றால் இதற்குள்ளே ஒரு ஆவிக்குரிய உண்மை இருக்கிறது. இந்த உணவுக்குள்ளே there were type of food which required them to bend down close to the ground and pull out to eat. அவர்கள் எகிப்தில் இருந்த பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு பார்த்தீர்கள் என்றால் நிலத்திலிருந்து வருகின்ற உணவாக இருந்தது. அதனாலே அவர்கள் அதை பிடுங்கி சாப்பிடுவதற்காக குனிந்து அந்த உணவை எடுத்து சாப்பிட வேண்டியதாக இருந்தது.
they have to bend down every time for their food. ஒவ்வொரு முறையும் தங்களுடைய உணவுக்காக அவர்கள் குனிந்து அந்த நிலத்தில் விளைந்திருக்கும் பழங்களை உணவை எடுத்து சாப்பிட வேண்டியதாக இருந்தது. In other words, every time they have to look down. இன்னொரு வார்த்தையை சொல்வதாக இருந்தால் ஒவ்வொரு முறையும் தங்கள் தேவைகள் வரும் பொழுது கீழே பார்க்க வேண்டியதாக இருந்தது அன்பான சகோதர சகோதரிகளே. But when God provided for them in Canaan, we read in Numbers chapter 13 verse 23, God gave them grapes and figs. ஆனால் அவர்களை வாக்குத்தத்த நாட்டுக்கு கானான் நாட்டுக்கு ஆண்டவர் அழைத்து வந்த பொழுது அந்த கானான் நாடு பாலும் தேனும் ஓடுகிற நாடாக இருந்ததாம். அந்த நாட்டிலே பார்த்தீர்கள் என்றால் திராட்சை பழமும் அத்தி பழங்களும் அவர்களுக்கு உணவாக தரப்பட்டது. அவ்வளவு பெரிதாக அவர்களுக்கு செழிப்பாக கிடைத்தது என்று எண்ணிக்கை நூலிலே நாம் வாசிக்கிறோம். கவனியுங்கள், எகிப்து நாட்டில் இருந்த பொழுது அவர்கள் சாப்பிட்டது வெங்காயம், வெள்ளரிக்காய் போன்ற நிலத்திலே விளைகின்ற சாப்பாடு. ஆனால் அவர்களை கானான் நாட்டுக்கு அழைத்து வந்த பொழுது கடவுள் அவர்களுக்கு கொடுத்த உணவு என்னென்று பார்த்தீர்கள் என்றால் முந்திரி பழம், அத்திப்பழம் போன்ற அவர்கள் மேலே பார்த்து பறித்து சாப்பிடக்கூடிய உணவை அவர்களுக்கு கொடுக்கிறார். இதுக்குள்ளே கூட ஒரு ஆவிக்குரிய உண்மை இருக்கிறது அன்பானவர்களே. இது போன்ற ஆவிக்குரிய உண்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் வர வேண்டும் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அது நமக்கு வெறும் உணவாக மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது அதற்குள் இருந்து கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்குரிய சில உன்னதமான விடயங்களை கற்றுத்தருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. These fruits were not found on the ground and the Israelites only had to pluck them to eat them. அதாவது திராட்சை பழங்களை அல்லது அத்தி பழங்களை அவர்கள் பிடுங்கி சாப்பிடுவதற்கு கீழே குனிய வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அவர்கள் கரங்களை உயர்த்தி அந்த பழங்களை பிடுங்கி சாப்பிடக்கூடியதாக இருந்தது. In other words, they have to look up. இன்னொரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் அவர்கள் கானான் நாட்டுக்கு வந்த பின்பு தங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக மேலே நோக்கி பார்க்க வேண்டியதாக இருந்தது. கரங்களை தட்டி மீண்டும் ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? My friends, there's a spiritual truth between both kind of food. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ரெண்டு விதமான உணவுகளுக்கு மத்தியிலும் ஒரு ஆவிக்குரிய உண்மை அடங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. When they were in Egypt, they have to look down for their food. அவர்கள் எகிப்து நாட்டில் இருந்த பொழுது தங்களுடைய உணவுக்காக அவர்கள் கீழே குனிய வேண்டியதாக இருந்தது. In other words, when they were in bondage in Egypt, they had to look down for the food. அவர்கள் எகிப்து நாட்டிலே அடிமைத்தனத்திலே கட்டுக்களிலே இருந்த பொழுது தங்களுடைய வாழ்வின் உணவுக்காக கீழே நோக்கி பார்க்க வேண்டியதாக இருந்தது. But when they come to the promised land, they have to look up for the food. ஆனால் எப்பொழுது அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்கு வந்தார்களோ அன்றிலிருந்து அவர்கள் மேலே பார்க்கும்படி கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, God wants you to know when you are in need, all you need to do is look at God and pluck them. கடவுள் நம்முடைய வாழ்க்கையை குறித்து என்ன விரும்புகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நமக்கு தேவைகள் வருகிறதோ அப்பொழுது நாம் மேலே நோக்கி பார்த்து அங்கிருந்து அதை பறிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். All you need to do is look at God and pluck them. In other words, you have to look up to heaven for your blessing. இன்னொரு வார்த்தையில் சொல்வோமாக இருந்தால், எங்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, you have to keep up your eyes on God. எப்பொழுதுமே நாம் நம்முடைய பார்வையை கடவுள் மேல் வைத்திருப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். You have to look at your God with your spiritual eyes. உங்களுடைய ஆவிக்குரிய கண்களால் நாம் கடவுளை பார்க்க அழைக்கப்படுகிறோம் அன்பானவர்களே. The apostle Paul said in this way, Colossians chapter 3 verse 1 to 2. தூய பவுல் கொலோசியருக்கு எழுதின திருமுகத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். Set your heart on things above, where Christ is seated at the right hand of God. Set your mind on things above, not on earthly things. கொலோசியர் 3 அதிகாரம் வசனங்கள் 1 to 2 வரை பாருங்கள். நீங்கள்
மேல் உலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் அப்படின்னு தூய பவுல் கிறிஸ்தவர்களுக்கு, கொலோசியர் நாட்டில் என்ற கிறிஸ்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் கீழேயே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், உலகத்துக்குரியதை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவழிக்காது. அதனாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தையின் வலது பக்கத்தில் இருக்கிறார், அங்கு நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள், அங்கிருந்து தான் உங்களுக்கு நிறைவானது வரும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. We have to fix our eyes on what God is doing in our lives. எங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் என்ன செய்கிறாரோ அவைகளை காண்பதற்காக நம்முடைய கண்களை கடவுளை நோக்கி நாம் உயர்த்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். Christians should live a new life that comes from above. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அன்பானவர்களே மேலே இருந்து வருகிற வாழ்க்கையிலே வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உலகத்துக்குரியவர்களாக அல்ல, கடவுளுக்குரியவர்களாக. Christ should be in the center of your life. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே மத்தியஸ்தராக இருக்க வேண்டும். You should keep your eyes on Jesus Christ always. எப்பொழுதுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலேயே எங்கள் பார்வையை வைத்திருப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். Worldly things that are not permanent. இந்த உலகத்தின் விடயங்கள் அன்பானவர்களே நிரந்தரமானது அல்ல. Often people want worldly things such as money and power to please themselves. பல முறைகளிலே மக்கள் நாங்கள் இந்த உலகத்திலே எல்லாராலும் மதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால், நான் ஒரு ஆள் என்று நெஞ்சை நிமிர்த்தி நிற்க வேண்டும் என்றால் எனக்கு நிறைய பணம் இருக்க வேண்டும், பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். But Christians have died to their old life. ஆனால் கிறிஸ்தவர்கள் உலகத்துக்குரிய வாழ்க்கையில் மரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Christians should deserve Christ more than they desire anything or anyone else on earth. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இருக்கிற எவற்றையுமே விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே எப்பொழுதும் முதலிலே தேடுகிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். It doesn't mean Christian must not enjoy physical things. Remember that God created all physical things. So God wants Christian to enjoy all that he made. முக்கியமான ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் உலகத்தையே பார்க்கக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டவைகளை அனுபவிக்காமல் இருக்க வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. ஏனென்றால் ஆண்டவராகிய கடவுள் நாம் எல்லோரும் அதை அனுபவிப்பதற்காகவே அவைகளை உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும். Christ came to this world, everyone could have a full life. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தால் நாம் எல்லோரும் நிறை வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக தான் வந்தார். However, Christians should focus on Christ rather than worldly things that are not permanent. அதனால ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த உலகத்தின் படைப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், நம்முடைய வாழ்க்கைக்காக தரப்பட்டு இருந்தாலும், நம்முடைய கண்களை எப்பொழுதும் கிறிஸ்துவின் மேலே பதிய வைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். என்றால் இயேசு நம்முடைய வீட்டுக்குள்ளே இல்லாமல் வீடு மட்டும் இருந்து பிரயோசனம் இல்லை அன்பானவர்களே. இயேசு நம்முடைய வருமானத்தை ஆசீர்வதிக்காமல் போனால் வருமானம் நமக்கு எவ்வளவு கோடிக்கணக்காக வந்து பிரயோசனம் இல்லை. நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிக்காமல் போனால் நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அதனால் பயன் இல்லாமல் போய்விடுகிறது, மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும், புரிந்துணர்வு இல்லாமல் போய்விடும். அதனால்தான் உலகத்தில் நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அங்கு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். Christ came to this world. Everyone could have full life. Don't look down, look up for your better life. ஆண்டவர் இயேசு இந்த உலகுக்கு நமக்கு நிறை வாழ்வு அளிக்க வந்திருக்கிறதுனாலே நாங்கள் கீழேயே நோக்கி பார்க்காமல் மேலே பார்ப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். You are not called to bend down and look down. Instead, you are chosen to look up and lift your heart up.
நானும் நீங்களும் அன்பானவர்களே கீழே நோக்கி பார்ப்பதற்காக அழைக்கப்படவில்லை, தெரிந்து கொள்ளப்படவில்லை. மாறாக எப்பொழுதும் நாம் மேலே நோக்கி பார்த்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் வெற்றியோடும் விடுதலையோடும் வாழ்வதற்காக நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். It is so easy to let the distraction of the world and the cares of everyday life change your focus. And whatever you fix your eyes on, you open your spirit to. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நடக்கிற சில சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது இலகுவாக நாங்கள் அதன் வழியாக பாதிக்கப்படுவதற்கு, அதன் வழியாக உலக வழிகளிலே விழுந்து விடுவதற்கு அது மிக இலகுவாக மாறிவிடுகிறது. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்வோம் அன்பானவர்களே, நம்முடைய பார்வையை நாம் எங்கே செலுத்துகிறோமோ அங்குதான் நம்முடைய ஆவிக்குரிய தன்மையும் இருக்கும் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். நாம் எப்பொழுதுமே உலகத்துக்கே முக்கியம் கொடுத்து அதையே நோக்கி பார்த்து கொண்டிருப்போம் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய தன்மையும் பார்த்தீர்கள் என்றால் உண்மையாகவே தெய்வீகம் நிறைந்ததாக இருக்காது. ஆனால் நாம் ஆவிக்குரிய விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அங்கு முக்கியமான சில சம்பவங்களை பார்க்க முடியும். When you fix your eyes on Jesus, you are opening yourself to healer. எப்பொழுது நாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களாக மாறுகிறோமோ அப்பொழுது என்ன உண்டாகிறது அன்பானவர்களே, நம்மை குணமாக்குகிற அந்த ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் திறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். அவரை பார்க்காமல் போனால் அவரால் நம்மை குணமாக்க முடியும் என்ற நம்பிக்கையே நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. You are opening yourself to the deliverer. நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு விடுதலை கொடுக்கிறவருக்கு நம்முடைய வாழ்க்கையை திறந்து விடுகிறவர்களாக மாறுகிறோம். When you open your eyes on Jesus, you are opening yourself to the Prince of Peace, the mighty God, the everlasting Father, the provider, the Redeemer, the strong tower of refuge. நாம் எப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம் அன்பானவர்களே, அப்பொழுது வல்லமையுள்ள ஆண்டவருக்கு, சமாதானத்தின் கடவுளுக்கு, விடுதலை கொடுக்கிற ஆண்டவருக்கு, வெற்றி கொடுக்கிற கடவுளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இடம் கொடுக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு கதவை திறந்து விடுகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். மீண்டும் முதல்வே கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். Do you need peace today? Fix your eyes on Jesus, because he is the Prince of Peace. உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் வேண்டும் என்றால் உங்கள் பார்வை இயேசுவின் மேல் வையுங்கள், இயேசுவையே நோக்கி பாருங்கள். ஏனென்றால் அவர்தான் சமாதானத்தின் பிரபுவாக இருக்கிறார். Do you need healing? Fix your eyes on Jesus, because he is a healer. உங்கள் வாழ்க்கையிலே குணமாக்குதல் தேவையாக இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். ஏனென்றால் அவர்தான் நம்மை குணமாக்கும் ஆண்டவராக இருக்கிறார். Do you need protection? Fix your eyes on Jesus. உங்கள் வாழ்க்கையிலே பாதுகாப்பு தேவையாக இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். He is a protector. அவர்தான் நம்மை பாதுகாக்கிறவர். Jesus is your source of life and the author of perfecter of your faith. ஆண்டவர் இயேசு முழுமையானவராக நம்முடைய விசுவாசத்துக்கு உறுதி கொடுக்கிறவராக இருக்கிறார். Fix your eyes on Jesus and allow Jesus to work in your life so that you can experience the victory he has prepared for you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் பார்வையை வையுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த வெற்றி வாழ்க்கையை நீங்கள் காண முடியும். Remember, you are called to look up for your better life, not look down. நானும் நீங்களும் எங்களுடைய உன்னதமான வாழ்வுக்காக, நிறைவான வாழ்வுக்காக மேலே நோக்கி பார்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கீழே பார்க்க வேண்டாம். அன்பானவர்களே, கடவுள் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ராயேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து கொண்டு வரும் பொழுது
ஒவ்வொரு முறையும் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் சாப்பாட்டை நினைவு கூர்ந்தார்கள். கஷ்டம் வரும் பொழுதெல்லாம், வனாந்திரத்திலே பிரச்சனை வந்த பொழுதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அங்கு நாங்கள் பூண்டு சாப்பிட்டோம், உள்ளி சாப்பிட்டோம், அங்கு நாங்கள் வெங்காயம் சாப்பிட்டோம், அங்கு நாங்கள் அது சாப்பிட்டோம், இது சாப்பிட்டோம். ஆனால் இப்பொழுதோ எங்களை வனாந்திரத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்களே, நாம் திரும்பி போகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு முன்பாக கடவுள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உண்டாக்கி, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அன்பானவர்களே, அங்கு திராட்சை பழங்கள், அத்தி பழங்கள், அவ்வளவு செழிப்பான பழங்களை கொடுத்திருந்தார். அங்கே அவர்கள் போய், நீங்கள் கீழே குனிய வேண்டாம், மேலிருந்து பறித்து சாப்பிடுங்கள். நம் எல்லோருடைய வாழ்க்கையும் கடவுள் இந்த உலகத்தின் அதிபதியாக தன்னை காட்டிக் கொள்கிற பிசாசின் கரங்கள் என்று நம்மை மீட்டு, இதற்கு மேல் நீ இந்த உலகத்தையோ சாத்தானையோ பாவத்தின் வழிகளையே நோக்கி பார்க்காதே, அது உன்னை அடிமைப்படுத்தும். இப்பொழுது நான் உனக்கு புது வாழ்வு தந்திருக்கிறேன், வார்த்தையை உனக்கு வாழ்வாக கொடுத்திருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் நீ மேலே நோக்கி பார்க்கிறாயோ, அங்கு உனக்கு திராட்சை பழமும் அத்தி பழமும் இருக்கும். நீ குனிந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை, நிமிர்ந்து ஆண்டவரை போற்று, கடவுளை உயர்த்து, வாழ்க்கையில நிமிர்ந்து நிற்க முடியும். God bless you and your family. நம் ஆண்டவர் நம்மை, நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிக்கலாம். இந்த நாளில் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற அல்லது இணையதளம் மூலம் பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் கீழ் நோக்கி பார்க்கிற வாழ்க்கையில் இருந்து மேல் நோக்கி பார்க்கிற வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கை குனிந்ததாக, தாழ்த்தப்பட்டதாக, முடக்கப்பட்டதாக, பலவிதமான கட்டுகளால் கட்டப்பட்டதாக இருந்திருக்கலாம். ஆனால் நீரோ இவர்களை நிமிர்ந்து நிற்கிறவர்களாக அழைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தங்கள் உள்ளத்தையும் தங்கள் கரங்களையும் பரலோகத்தை நோக்கி உயர்த்தி பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்று வாழும்படி நீர் அழைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, அன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டிலே மிக மிக செழிப்பான திராட்சை பழங்களையும் அத்தி பழங்களையும் நீர் கொடுத்திருந்தீரே. பாலும் தேனும் ஓடுகிற மிக செழிப்பான ஒரு வாழ்க்கை தரத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தீரே. அதுபோல் ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது போன்ற உயர்வான வாழ்க்கையை தந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை இனி அடிமைப்பட்ட வாழ்க்கை அல்ல, விடுதலை பெற்ற வாழ்வு ஆண்டவரே. இனி நாங்கள் எகிப்து நாட்டிலே வாழ்வது போல பலவிதமான கஷ்டங்களோடும் வேதனைகளோடும் கட்டுகளோடும் வாழ முடியாது. இனி நாங்கள் உம்மால் தரப்பட்டிருக்கிற விடுதலையோடும் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு தரப்பட்டிருக்கிற வெற்றியோடும் வாழ்வதற்காக நீர் எங்களை அழைத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் எங்கள் கண்களை உம்மை நோக்கி உயர்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இதயத்தை உம்மை நோக்கி உயர்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் இப்பொழுது இவர்கள் மேல் வருவதாக. திராட்சை பழங்களைப் போல, அத்தி பழங்களைப் போல மிக செழிப்பான மிக உயர்வான ஆசீர்வாதங்கள் இவர்கள் மேல் இப்பொழுது வருவதாக. இவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, இவர்கள் செய்யும் அனைத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இனி இவர்கள் கீழ் நோக்கி பார்க்காமல் மேல் நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்பார்களாக. இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த நிமிடத்தில் இருந்து பலவிதமான பரலோக ஆசீர்வாதங்களை காண்பார்களாக. பரலோகத்திலிருந்து வருகிற விடுதலையை காண்பார்களாக. பரலோகத்திலிருந்து வருகிற சுகத்தை காண்பார்களாக. பரலோகத்திலிருந்து வருகிற சமாதானத்தை காண்பார்களாக. பரலோகத்திலிருந்து வருகிற செழிப்பை காண்பார்களாக. பரலோகத்திலிருந்து வருகிற அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. பரலோகத்தில் இருந்து வருகிற எல்லா விதமான நன்மைத்தனங்களையும் பெற்றுக் கொள்வார்களாக. அன்பின் ஆண்டவரே, இதுவரைக்கும் இவருடைய வாழ்க்கையிலே கீழே குனிந்து உலகத்தை நம்பி, உலக பாதைகளை நம்பி களைத்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். நான் என்ன செய்வேன் இனி என்று கதறி அழலாம் ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ராயேல் மக்கள் எகிப்து நாட்டில் இருந்து குளறி அழுதார்களே என்று நாங்கள் பார்க்கிறோம். உம்மை நோக்கி அவர்கள் அழுகுரல் எழுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். அதுபோல இந்த இடத்துல யார் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையின் பல சுமைகளால் சோர்ந்து போய் வந்திருக்கிறார்களோ, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அந்த எல்லா விதமான சுமை கட்டுகளும் நீங்கி போவதாக, அடிமைத்தன கட்டுகள் அகற்றப்படுவதாக, அடிமைத்தன வாழ்வு மாற்றப்படுவதாக,
துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக, வேதனைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுவதாக, இல்லாமைகள் நிறைவானதாய் மாறுவதாக, புயல்களும் போராட்டங்களும் தென்றலாக மாறுவதாக, வனாந்தரம் வயல்வெளியாய் மாறுவதாக. இங்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவர்கள் மேல் நோக்கி பார்க்கிறவர்களாக அபிஷேகம் பெற்றுக் கொள்வார்களாக. தங்கள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிறவர்களாக இருப்பார்களாக. ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகளாக இருப்பார்களாக. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லோரும் முதல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி 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 ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஒருமாக நன்றி